அனைவருக்கும் வணக்கம். சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்ல வந்து ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஹிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாம் பேப்பர்ல நெறைய கன்டென்ட் நம்ம எழுதியிருப்போம். பட் ஆனா, நம்மளுக்கு வந்து எதிர்பார்த்த மார்க் வந்து நம்மளுக்கு வந்து வரமாட்டுது. மெயினா பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பேஜா நம்ம வந்து எழுதியிருந்தாலும், ஒரு ஸ்ட்ரைக் மார்க் போட்டு மார்க்கே குடுக்காம அவங்க விட்டுர்றாங்கன்ற மாரி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மாரி சிச்சுவேஷன்ல இப்போ வந்து எப்படி வந்து நம்ம வந்து அதிக மார்க் எடுக்கிறது. அதே சமயம் பிழையெல்லாம் எப்படி நம்ம எழுதுறதுன்றது ஒரு புதுவிதமான ஒரு அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா 5W1H. ஓகேங்களா? அந்த 5W1Hல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றோம்? அதனுடைய கன்டென்ட் என்ன? அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றத நம்ம வந்து தெளிவா இந்த படத்துல நம்ம வந்து விளக்குறோம். இந்த பிரசன்டேஷன்ல மெயின் பார்த்தீங்கன்னா. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் W அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட். வாட்ன்னா என்ன ஆக்சுவலா? என்ன? அப்போ என்னென்ன கன்டென்ட் வந்து நம்ம வந்து அதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஷினுக்கு உண்டான ஹெட்டிங்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வார் வேர்ல்டு வார் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு ஹெட்டிங்கில் போட்டு ஒரு அண்டர்லைன் போட்டுட்டு எதுக்காக அந்த வேர்ல்டு வார் நடந்தது எனக்கூடிய ஒரு எய்ம் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதோட குறிக்கோள் இருக்கும்ல. அதே சமயம் அதுக்கு உண்டான அப்ஜெக்டிவ் இருக்குல்ல. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ல முதல்ல எழுது. ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்குற கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த கொஷினை இவன் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்களான்றது தெரியும். அதுக்கேற்ற விடை வந்து அதில் இருக்கா. அப்போ எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து முதல் மதிப்பெண் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்துடுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டபிள்யூ பார்த்தீங்கன்னா வென். அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன பீரியட்ல இந்த வேர்ல்டு வார், இந்த ரெவல்யூஷன், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் நடந்தது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெற்ற டேட் பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட் 1947ன்றது தெரியும். ஓகேங்களா? அப்போ அந்த பீரியட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரியில் இருக்கும், டேட்ல இருக்கும், அது என்ன டைம்ல இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த டேட் அண்ட் டைம்ன்றத நீங்க கரெக்டா எழுதுனீங்கன்னா அப்போ ரெண்டாவது உண்டான மதிப்பெண் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். இந்த மூணாவது டபிள்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹூ. அப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிங் பீரியட்ல நடந்தது, எந்த எம்பரர் பீரியட்ல நடந்தது, இல்லை எந்த ரூலர் பேர்ல நடந்தது, இல்லை எந்த ஹெட் பேர்ல நடந்ததுன்றது கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பர்சன் நேமை வந்து நீங்க மஸ்ட் ரைட். ஓகேங்களா? யூ மஸ்ட் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்ல ராஜராஜ சோழன் இல்ல அக்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அந்த ஹூனா யாருது, யார். அப்போ யார் பீரியட்ல இது வந்து நடந்ததுன்றத நீங்க வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல இருக்கணும். ஓகேங்களா? அப்போ கொஷின் பேப்பரை அவங்க வந்து ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எதிர்பார்க்குற கண்டென்ட் வந்து அவங்கள கண்ணில் படுற மாதிரி ஃபர்ஸ்ட் டபிள்யூல ஹெட்டிங்ல வந்து எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ், செகண்ட்ல செஞ்சுரி டேட்டு, தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூலர் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு இந்த 3 டபிள்யூ அவங்களுக்கு வந்து கண்ணில் பட்டுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கொஷினை வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிச்சிருக்காரு. அப்போ எந்த பீரியட்ல எந்த ரூலர்ல எந்த டைம்ல இவங்க வந்து நடந்திருக்குன்றத பையன் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்றத அந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ட் பண்றவங்க இது பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்து வர வேண்டிய கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கும்ட்டு தே ஆர் மென்டலி ப்ரிப்பேர்ட் மைண்ட் பார்த்தீங்கன்னா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேப்பரை வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனோ இல்லை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இல்லை எக்ஸ்பான்ஷனோ எந்த ஏரியாவில் நடந்தது. ஒன்று ஏரியாவாக இருக்கலாம், இல்லை பிளேஸாக இருக்கலாம், இல்லை கான்டினென்ட்டாக இருக்கலாம், இல்லை கண்ட்ரியாக இருக்கலாம். ஓகேங்களா? இது கண்டென்ட். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோப்,
அப்போ ஒரு சிவிலைசேஷன் ஆக்டிவிட்டி எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் சிவிலைசேஷன், மொசபொட்டாமியா சிவிலைசேஷன், இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புக்ஸில் உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். அந்த ஏரியாவை கரெக்டாக நம்ம வந்து எழுதணும் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ஈஸ்டில் இந்த ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கு, இல்லை சவுத் வெஸ்டில் நடந்திருக்கு, இல்லை காண்டினென்ட்டில் ஏஷியாவில் நடந்திருக்குன்றத நம்ம வந்து தெளிவாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய் டபிள்யூ 5W இருக்கணும் ஒய். அப்போ ஒய் ஹேப்பன், அப்போ இந்த இன்சிடென்ட் எதனால நடந்தது மெயின் பார்த்தீங்கன்னா. இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஏன் நம்மளுக்கு புக்கில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்குல்ல. அப்போ எந்த நிகழ்வால இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து நடந்திருக்குன்றத நம்ம வந்து பார்த்தோன்னா, த ரீசன் ஃபார் ஒன்று அந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முகல் எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்கலாம். அந்த ஆக்டிவிட்டி அவங்க ரூலிங் பண்ணக்கூடிய ஏரியாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அதே சமயம் ரிவால்ட், என்ன விதமான ரெவல்யூஷன், என்ன விதமான புரட்சிகள் ஏற்பட்டதுன்றதை பார்க்கலாம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்கலாம், இல்லை பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்காக பண்ணியிருக்கலாம், இல்லை ரெவென்யூ ப்ரொமோஷன்ஸ், அப்போ பணம், ரெவென்யூ ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிக்காக பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜில் இருக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷுடைய எக்ஸ்பான்ஷன். ஹிட்லர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த வாரம் வந்து கண்டினியூ பண்ணாரு? ரிவெஞ்ச். ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து அவங்களுடைய மக்கள் வந்து அதிகமாக இறந்துட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கு பழிக்கு பழி வாங்கணுன்றதுக்காக இந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்க. அப்போ இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து இந்தியா வந்து அக்வசிஷன் பண்ணாங்க? ஆக்சுவலாக இங்கேருந்து இருக்கக்கூடிய பொருட்களை, ரிசோர்ஸஸை எடுத்துன்னு போகணும். ஸோ அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ், இந்த ஆக்டிவிட்டிஸ்க்காக இது பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் த ஆர்மி ஃபோர்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்சிடென்ட் எதுக்காக நடந்ததுன்றத உங்க ஆன்சர் ஷீட்ல என்ன மார்க் உள்ள கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கண்டென்ட்டை வந்து லிமிட்டா எந்த அளவுக்கு எழுதணுமோ எழுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா 2 மார்க்ஸ்ல என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஷ்ரிங்க் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மதிப்பெண் கிடைச்சிடும். ஆனா இந்த 5Yல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இல்லாம நீங்க கண்டென்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் வராது. மெயினா பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரே ஒரு ஹெச். அப்போ ஹெச்னா என்னது? ஹவு டு ப்ரொசீட். அப்போ இதுதான் சப்ஜெக்ட். அப்போ என்ன மாதிரி மெத்தடாலஜி அப்ளை பண்ணாங்க இந்த ரெவல்யூஷன், இந்த வார்ல, ஓகேங்களா? அப்போ மெத்தடாலஜி வந்து என்ன அப்ளை பண்ணி இவங்க வந்து இந்த வந்து வின் பண்ணாங்க, இல்ல இதை வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன விதமான டெக்னிக்ஸ், என்ன விதமான ஸ்கில், இதெல்லாம் நம்ம வந்து இதுதான் அந்த கொஷினுடைய சப்ஜெக்ட்ன்றது இந்த ஹெச்சில் தான் இருக்கு. அப்போ இந்த 1Hன்றது ஹவு. அப்போ எப்போ வந்து எப்படி வந்து இந்த ரெவல்யூஷனையோ சரி இந்த வாலையோ சரி எப்படி ப்ரொசீட் பண்ணாங்கன்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்ல கண்டென்ட்டா இருந்ததுன்னா நீங்க எதிர்பார்க்குற மார்க்கு உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க மெயினா பார்த்தீங்கன்னா. இருந்தாலும் இந்த 5W1H அப்ரோச் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு கொஷின் கூட உங்களுக்கு வந்து மிஸ்டேக் ஆகும். ஏன்னா ஒரு ஆசிரியரானவர் வந்து பேப்பரை திருத்தும் போது பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த கண்டென்ட் ஃபுல்லாவே நீங்க எழுதுறீங்க மெயின் பார்த்தீங்கன்னா. இந்த கண்டென்ட் இல்லாம எழுதி நீங்க மார்க்கை எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? வராது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து சிவிலைசேஷன் எப்படி டெவலப்மெண்ட் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அப்போ இந்த இடத்துல என்னென்ன மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்தாங்க, ஓகேங்களா? அப்போ ஒரு ரூலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி இவங்கள வந்து ஆப்போனண்ட்டை ஃபேஸ் பண்ணாங்கன்றத வந்து நீங்க வந்து தெளிவாக அந்த ஆன்சர் ஷீட்ல எழுதுனீங்கன்னா மதிப்பெண்ன்றது உங்களுக்கு உறுதி. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.